எங்கே போனாலும் ஏதாவது ஒரு தடங்கள்லாம் வரல, அதே மாதிரி ஒரு பெரிய தடங்கள். இந்த 1.5 மணி நேரம் எப்படி போகும்னு தான் தெரில. இவன்கிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு ஒன்றும் புரியாது. அதான் நேற்று நடந்த மாதிரி அதே இன்சிடென்ட்டு, காஸ்டியூம் மட்டும் சேஞ்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. ஆமா, அதாவது எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நாங்க இந்த விஷயம் நடக்கும் எதிர்பார்க்கல, பட் ஆனா இந்த விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல பார்த்த மாதிரி தான். நாங்க வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து கேட்டோம். இது வந்து எந்த ஒரு பிளானிங்கே இல்ல முன்னாடி, ஆனா டாக்டர் வந்து எங்களுக்கு கேட்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, போன ஸ்கேனில் வந்து சொல்லியிருந்தாங்க, போன தடவை ஹார்ட் பீட் செக் பண்ணி சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தைராய்டு டெஸ்ட் இன்னும் எடுக்கல, ஸோ அது வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு டைமிங்லாம் எதுவுமே சொல்லவே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து எப்பவும் போல் ஹாஸ்பிட்டல் கிளம்பி தைராய்டு டெஸ்ட் எடுக்க போயிட்டோம். ஒரு 3 மணிக்கு கரெக்டாக மதியம் 3 மணிக்கு நாங்கள் போய் அங்கே ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ரிப்போர்ட் வாங்கி பார்த்தாங்க. இன்றைக்கி டாக்டர் செக்கப் வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வாங்கி பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க தைராய்டு டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கணும். ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னே, நீங்கள் காலையில் நேரமாக 8 மணிக்கு வரணும், வெறும் வயிற்றில் வரணும், எதுவும் சாப்பிடாமல் வரணும், சொல்லலையே உங்களுக்கு அப்படின்னாங்க. தெரியல, எங்களுக்கு தெரியலை, தெரிஞ்சிருந்தா நாங்கள் காலை நேரமாக வந்திருப்போம். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த வந்தது கிளம்பி வந்ததே அந்த டைம்ல எனக்கு ரொம்ப கஷ்டம், வாமிட்டிங் அதிகமாக இருக்குமா. ஐயோ திருப்பி நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வரணுங்கிறப்ப எனக்கு ரொம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே மனசொடைஞ்சு ஒரு வீடியோ பேசியிருப்போம். ஏன் அந்த 3 மணிக்கு போனோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சு. எல்லா வேலையும் இழுத்து செஞ்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். அதுக்கப்புறம் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன சொன்னாங்க, 2 பேரும் காரில் உட்காந்து ஒரு கூத்து பண்ணியிருப்போம். அது என்னங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம எங்கே போனாலும் ஏதாவது ஒரு தடங்கள் ஆகும்ல, அதே மாதிரி ஒரு பெரிய தடங்கள். அதான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு டெஸ்ட்டுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க போல. அதுக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல வரணும், இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நமக்கு போன தடவை சொல்லியிருந்தாலே காலைல வெறும் வயிற்றுல வந்திருப்போம். வெறும் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நீங்க வந்து, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு டாக்டரும் இல்லையாமா, அவங்க லேட்டாக தான் போனாங்களாம்மா. ஏதோ ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ரேஷன் என்னன்னு தெரியல, அதனால நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு துர்காக்கா வந்துட்டு இருக்காங்க. ஆமா, துர்காக்கா வந்துகிட்டு இருக்காங்க. சோ போய் வீட்டையாவது கொஞ்சம் நீட் பண்ணணும். ஏன்னா வீட்டுல இல்லாதங்காட்டி வீடு கச்ச கச்சன்னு இருக்கு. நாங்க பாட்டி வீட்டுல தான் இப்ப இருக்கோம். சோ அதனால வீட்டுல போய் கொஞ்சம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு வீட்டை நீட் பண்ணுவோம். நாளைக்கு வந்து காலை 8 மணிக்கு. ஆமா, இப்பதான் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்தோம். சார் நாளைக்கு இதே காஸ்டியூம் போட்டுக்கலாம்ல. வீட்டுல போய் அப்படியே அழுக்காம கழட்டி போட்டு திரும்பவும் நம்ம நார்மல் காஸ்டியூம் நைட்டி டவுசர் தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இந்த ட்ரெஸ்ல என்ன பாத்துட்டாங்க. சோ அதனால இந்த ட்ரெஸ் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாலே நான் போட யோசிப்பேன். இப்ப போட்டு நாளைக்கு இதே ட்ரெஸ் போட்டவே என்னால முடியாது. நமக்கு வந்து அந்த பழக்கமே இல்ல. நீங்க நிறைய தடவை பாத்திருப்பீங்க என் பிளாக்ல எல்லாம், நான் போட்ட ட்ரெஸ் மறுபடியும் கூட போடுவேன். நான் அது வந்து சின்ன வயசுல இருந்து இந்த பழக்கம். என்ன துவைக்காம போடுவீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல வெளியே வேலை முடிச்சுட்டு வந்து ட்ரெஸ் அப்படியே கழட்டி போட்டு ஷார்ட்ஸை மாத்திப்போம். திரும்பவும் ஏதாவது வெளில போற மாதிரி இருந்துச்சுன்னா கழட்டி வச்ச ட்ரெஸ் எடுத்து போட்டுப்போம். இதுதான் சாரு பசங்க இப்படி இருந்து பழகுச்சாரு. வீட்டுல இருக்கா பிரச்சனை இல்ல, வேற எங்கேயாவது போறேன்னா ஒரு இடத்துக்கு நேத்தும் ஒரே ட்ரெஸ் போட்டு இன்னைக்கும் ஒரே ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் போனதே இல்ல இருக்கு. பாரு, அதனால அவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்க நீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளட் எடுக்க எனக்கு எல்லாமே இந்த ட்ரெஸ் தான் இருக்கா இந்த அளவுக்கு. அதான் அதனாலதான் சொல்றேன், இப்ப பிளட் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆஃப் ஹேண்ட் போட்டு வர்றதுதான் உனக்கு பெட்ரு. அதனாலதான் நான் சொல்றேன், நாளைக்கு இதே போட்டுவா தப்பு இல்ல. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு துர்காக்கா வராங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பேசி முடிச்சுட்டு, அப்பா பரவாயில்ல, என்ன பிளட் இன்னைக்கு எடுக்கலையா? நீ பிளட்டுக்கு பயந்து ஃபர்ஸ்ட் ஓடி வந்தல. எனக்கு அது ஒரு மாதிரி பயமாவே இருக்கு இன்னுமே. அது ஓகே, அது எடுக்கிறது பழகிருச்சு, இருந்தாலும் உள்ள ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு. என்னடா ஐயோ பிளட் எடுக்கணுமா? நான் லைஃப்ல எல்லாம் பிளட்ங்கிறது வாய்ப்பே இல்ல, ட்ரிப்ஸே லைஃப்ல. ஏன்னா உடம்புல பிளட்டும் இல்ல. ஏய் சரி ஓகே கிளம்பலாம். நானே
மாசம் அவனுக்கு வேலைக்கு போறான்ல, அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கிறேன். சம்பளம் வாங்கிட்டோம்னா ஒரு 10 நாள்ல செலவாயிடும். இல்லைன்னா வாங்குற காசு கூட செலவாயிட்டேங்கிறதுக்காக அவன் வந்து வேலைக்கு போகாம இருப்பானா? இவன்கிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு ஒன்னும் புரியாது. நம்ம கையில மிச்சம் இருக்கா இல்ல, டெய்லி நம்ம கைக்கு காசு வரணும், நம்ம செலவு பண்ணணும். செலவு பண்ணணும், அதுதானே தெரியாது. லைஃப். மாமா ஏதோ கேள்வி கேட்டு இருக்காரு, அவளுக்கு கேள்வி கேட்டாலும் புரியாது, பதிலும் புரியாது. அதான் முடிச்சுட்டு துர்காக்கா பார்த்தீங்கன்னா திடீர்னு அன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போகுமா என்ன பண்ணா, தம்பி எங்கே இருக்கேன், நான் கரூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன், வீட்டுக்கு வந்து பாப்பா பார்க்குறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் வந்து அவங்களுக்கு ரிவீல் பண்ணியிருந்தோம். ஸோ உடனே நான் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேத்தே சொல்லியிருந்தாங்க. நேத்துன்னா அதுக்கு முந்தின நாளே சொல்லியிருந்தாங்க. முந்தின நாள் நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் கேட்டாங்க, நாளைக்கு என்னடா, நாளைக்கு நாங்கள் கரூர் போக வேண்டியது இருக்குது, போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கே நாங்கள் எப்போ ரிவீல் பண்ணோன்னு பார்த்தீங்களே, இப்போ வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3 மாதம் கிட்ட மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே ரிவீல் பண்ணோம். ரிவீல் பண்ணோன்னே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய தடவை அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க நிறைய கவனிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் கவனிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்கன்னே ஹாஸ்பிட்டல்லேருந்து டக்குன்னு வந்துட்டு எல்லா பொருளையும் வாங்கி வச்சு சாப்பிட்டு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுத்தம் பண்ணாதங்காட்டி வீடு ரொம்ப கசகசகசதான் வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் இல்லை, அவங்க அடிக்கடி விளக்கிடுவாங்க. அந்த வீட்டில் இருக்க பொருள், துணி இது எல்லாத்தையும் ஹோல்சேல் பண்ணி கூட்டு விட்டு, ஏன்னா நாங்கள் வீட்டிலே இருக்கிறதில்ல, பாட்டி வீட்டில் தான் மெயினாக இருப்போம். ஹாஸ்பிட்டல் வர மாதிரி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போனால் இன்னைக்கு சாயந்தரம் வந்து இங்கே தூக்கிட்டு காலையில் எழுந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே போயிடுவோம். அடுத்த நாள் காலையில் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு குளிக்காமல் கொள்ளாமல் கிளம்பிட்டோம். குளிக்கல, பல்லெல்லாம் விளக்கிட்டு மூஞ்சிலாம் இல்லை, நான் குளிச்சிட்டேன். ஆமாம், இவ குளிச்சிட்டா. நான் எப்பவுமே எங்கே போனாலும் குளிச்சிருவேன். அது வந்து எனக்கு என்னமோ ஒரு நோய் மாதிரி சொல்லுவேன். அந்த என்னது என்ன ஒரு நோய் சொல்லுவி, அது அந்த மாதிரி எங்கே போனாலும் சுத்தமாக போகணும், குளிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் குளிச்சு கிளம்பிட்டேன். இவன் எப்பவுமே குளிக்க மாட்டான். எப்பவுமேனா எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு போனால் குளிப்பான். இந்த மாதிரி காலையில் நேரமாக போகணும், இந்த பால்வாடிக்கு போகணும் அப்படிலாம் குளிக்க மாட்டான், அப்படியே போயிடுவான். நமக்கு அதுதான் ஜம்முன்னு இருக்கும். தலையை வரணுமா நீட்டாக இருப்பேன். இப்போ கூட பார்த்தீங்களா, இன்னைக்கு நான் குளிக்கல, ஆனால் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் போயிட்டு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்களா. பிளட் டெஸ்ட் வந்து கொடுத்தோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்றைக்கே டாக்டரை வந்து பார்க்க வேண்டியது இருந்துச்சு. கரெக்டாக 1.5 மணி நேரம் ரிப்போர்ட் வாங்கிறதுக்கு என்ன பண்ணோம், வெளியே வந்து இந்த இளநியை குடிச்சிட்டு அப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு சும்மா அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப அங்கே போனால் கரெக்டாக 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு சும்மா அங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தோம், திரும்பவும் கிளம்பி போனோம். ஸோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ மேடம் வந்து இளநீ குடிக்கிறாங்க. என்னடி சவுண்டு? அதிசயமாக இன்றைக்கி தான் ஸ்டார் இல்லாமல் குடிக்கிறா. எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரா போட்டு இருப்பா. இப்போ ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்ட காரணத்தினால் ஸ்ட்ரா இல்லையாம்மா அண்ணன் கடையில். இன்னும் சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் டீ குடிக்கும் போது உரியும் போது அப்படி பண்ணாத அஸ்வின், அப்படி பண்ணாத அஸ்வினுங்கிறா. இப்போ ஒரு சவுண்டு வாயிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. நான் குடிச்சதே இல்லைடா. யாரும் இப்படி குடிச்சதே இல்லை, நீ தான் இப்படி குடிக்கிற. ஏதோ குழந்தைங்க எது ஸ்ட்ரா போட்டு டம்ளரில் குடிக்கிற மாதிரி. இந்த 1.5 மணி நேரம் எப்படி போகும்னு தான் தெரில. சரி, மணி இப்போயே 9:30 ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. எதுக்கோ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வரும். இன்னும் தேங்காய் சாப்பிட்டுருக்கோம், நல்லா இருக்கும்ல. எனக்கு போயிட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டோம். ரிப்போர்ட் வந்து எதுவுமே இல்லை, கிளியரா இருக்கு, நல்லா இருக்குன்ட்டாங்க. கிளியர்ன்ட்டாங்க. டாக்டர் கிட்ட உட்காந்து தான் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு டாக்டர் நர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி ஹார்ட் பீட் பார்த்துட்டாங்க, கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஷாக்கு. நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நர்ஸுமே தெரியல, இல்லை போல அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல ஹார்ட் பீட்டை போய் காட்டுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு ஒரே குஷி. எனக்கா ஐயோ குழந்தையோட ஹார்ட் பீட், அந்த ஸ்கேனோட வலி எனக்கு அப்போ பெருசாக தெரியல. ஐயோ ஹார்ட் பீட் பார்க்க போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட்டு போய் உட்காந்து 2 பேர் ஸ்கேன் சென்டரில். ஏன்னா போன செக்கப் வரும்போதே ஹார்ட் பீட் வந்துருச்சா இல்லையான்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்தோம்ல. இப்போ ஹார்ட் பீட்டை காட்டுறாங்க அப்படின்னு ஒன்று இன்னொரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு பிச்சு போகிறோம், எப்படி இருக்கும் அந்த சவுண்டு கேட்கும். நிறைய இமேஜின் பண்ணிட்டாரு. ஒரு உருவம்லாம் வந்து நம்ம பெருசாக இருக்கும் போல் ஹார்ட் பீட் சவுண்டே வெளியில் கேட்குது. அப்புறம் கண்டிப்பாக காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் சாருகிட்ட சொல்கிறேன், சாரு நம்ம அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு என்னை மட்டும் உள்ளே கூப்பிட்டு போய் என்னையும் காட்ட முடியுமான்னு கேள்வி. ஏன்னா ஒரு ஸ்கேனுக்கு ஒருத்தர் தான் கூப்பிட்டு போவாங்க, நீ ஏன்னா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்,
ஒரு நர்ஸ் இருந்தாங்க. ஒரு 5-6 நர்ஸ் கிட்ட கேட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு நர்ஸ் வந்தாங்க, அவங்க வந்து ஸ்கேன் எடுப்பாங்க, ஹார்ட் பீட் காட்டணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. சிஸ்டர் ஹஸ்பண்ட் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். இப்படியே உட்காந்துருந்தான். அப்படியா, நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இன்னொரு நர்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் இன்னொரு நர்ஸ் கிட்டவே பேசுறேன். இந்த மாதிரி பேசிட்டே இருந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, விட மாட்டாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அப்பெல்லாம் விட மாட்டாங்க, யாரையும் அலோவ் பண்ணது இல்லை அப்படின்னாங்க. நாங்கள் வந்து சரி ஓகே டாக்டர்கிட்ட வேணா நான் பேசட்டுமா, டாக்டர் பேசினா விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லை யாருக்கு நான் கேட்டேன் இந்த மாதிரி டாக்டர்கிட்டே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆஹா விட மாட்டாங்க, நம்ம வேணா என்டி ஸ்கேனுக்கு வேணா கேட்டு பார்க்கலாம், என்டி ஸ்கேனுக்கு வேணா கேட்டு பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வேணா கேட்டு பாருங்க, அலோவ் பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்கு, ஆனால் இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க சாரிக்கா அப்படின்ட்டாங்க. சரி சாரு நீ மட்டும் போயிட்டு வா, போயிட்டு என்ன பண்ணு பேசாமல் ஃபோனை கையிலே கொண்டு போ, அங்கே போய் ரெக்கார்டில் போட அப்படிலாம் சொல்லி பார்த்தேன். அவன் வந்து லூஸ் தானே பேசாத அப்படின்ட்டா. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு இந்த சென்டர் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஸ்கேன் சென்டர் ஒரு மாதிரி இருந்துச்சு, இந்த சென்டர் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஏதோ சின்ன ரூமு, அதுக்குள்ள ஒரு டாக்டர், அதுக்குள்ள ஒரு நர்ஸ், அப்புறம் நான். அப்புறம் போனதுமே எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல, படுத்துட்டு யோசிச்சிட்டே இருக்கு. டாக்டர் உள்ளேருந்து வந்து ஸ்கேன் எடுக்க கொஞ்சம் லேட் ஆச்சு. அது வரைக்கும் எப்படி இருக்கும், குழந்தை ஹார்ட் பீட் எப்படி, இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. அதெல்லாம் ஒரு தனி ஃபீல்னு சொல்லலாம். அந்த ப்ரெக்னென்சி டைமில் எப்படி இருக்கும், என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளே இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் டாக்டர் வந்துட்டு எனக்கு எப்படி சொல்கிறது, நார்மலாக ஸ்கேன் பார்த்துட்டு இந்த இதில் என்ன கம்ப்யூட்டரா ஏதோ ஒன்று மானிட்டரில் தான் சவுண்டு கேட்டுச்சு. ஒரு தண்ணிக்குள்ள ஒரு மூச்சு விடுது, தண்ணிக்குள்ள ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது, மூச்சு இல்லை ஹார்ட் பீட் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு தண்ணி சவுண்டு, புட் புட் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அந்த மாதிரி டப் டப் டப், நம்மள மாதிரி ஸ்லோவாக கேட்கல, டப் 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 டப்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள அந்த ஹார்ட் பீட் கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஹார்ட் பீட்டை கேட்டதுக்கப்புறம் போடா லைஃப்ல என்ன கஷ்டப்பட்டாலும் இந்த ஒரு இதுக்காக எவ்வளோ கஷ்டம் வேணா படலாம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு எனக்கு. நான் வெளியே உட்காந்துக்கிட்டே இவ வேற உள்ள போயிட்டா. ஃபர்ஸ்ட் ஸ்கேன்லாம் டக்குன்னு போனா ஒரு 10 நிமிஷம்குள்ள வந்துட்டா. இப்போ நான் வரவே இல்லை, ரொம்ப லேட் ஆகுது. என்னடா இவ ஓரளவுக்கு ஜாலியாக கேட்டு உட்காந்துருக்காளா, எப்படி பண்ணாங்க. நாங்கள் வேற அந்த அது வந்து மாமன் படம் வந்த டைம், அந்த டைம் அதுல வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. நாங்கள் அந்த மாதிரி பார்த்து லேட்டாக தானே பார்த்தோம். ஸோ அந்த படம் பார்த்துட்டு என்ன பண்ணா, அதில் வந்து ஹெட்ஃபோன் எல்லாம் அப்படி போட்டுக்கிட்டு என்னது ஒரு ஹார்ட் பீட் கேட்பாங்க. நானும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ண, படத்தை பார்த்து தான் பாதி கேட்டு போறேன் நானும் அப்படிதான் கேட்டேன். ஆனால் அப்படிலாம் கேட்க வைக்கல, நார்மலா மானிட்டர்ல கேட்குது, நான் படுத்திருக்கேன் அவ்வளோதான். நான் ஏதோ ஹெட்ஃபோன்லாம் வச்சு கேட்பேன், அப்படிதான் உள்ள ஏதோ பாட்டு கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா போல. எப்படி இருக்கும் ஒரு சவுண்டு, ஹார்ட் பீட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அது ஒரு குழந்தையோட ஹார்ட் பீட், அது வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையோட ஹார்ட் பீட் அப்படின்னு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. நம்மளை கேட்க விட மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணலாம், ஒரு வேளை ஏதாவது கெஞ்சி பார்ப்போமா, ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போமா, இல்லை உள்ளே போய் கேட்குறேன்னு வேற சொன்னாங்க. நான் வேணா உள்ளே போய் டாக்டர் கிட்ட கேட்கட்டுமா அப்படின்னா, உள்ளே போய் டாக்டரை பார்த்தானே வேணா கேட்க வேணாம் அப்படின்னு நினைச்சேன் போல. இல்லை டாக்டர் இருக்கே ரொம்ப லேட், நான் அப்பயும் நினைச்சேன். ஆனால் அந்த ஹார்ட் பீட் அந்த எக்ஸைட்மெண்ட்ல நான் அதை மறந்துட்டேன். உள்ள சொல்லப்போனால் அதான் உண்மை, நான் கேட்கணும்னு நினைச்சேன் ஆனால் அதை மறந்துட்டேன். எனக்கே வந்து ஒரு 5 செகண்டோ 6 செகண்டோ தான் அந்த ஹார்ட் பீட்டை கேட்க முடிஞ்சிச்சு. அதுக்குள்ள கட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது இந்த ஹார்ட் பீட் எப்படி கேட்டீங்க? அதுக்கு அதை கேட்டதுக்கப்புறம் ஒரு தனி ஃபீல், சத்தியமாக சொல்கிறேன். அந்த லைஃப்பில் அந்த இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டுறேன், இவ்வளோ நாள் குழந்தை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு இத்தனை பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் தான் பிளான் பண்ணலான்னு. இருந்தாலும் அத்தனை பேச்சுக்கு வந்து இந்த ஒரு இது வந்து சொல்யூஷனாக இருந்துச்சு. அப்போ வந்து எவ்வளோ கஷ்டப்படலாம் இந்த குழந்தைக்காக, டெலிவரியா என்ன எவ்வளோ கஷ்டப்படலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங். கடைசி வரைக்கும் என் காதலையும் கேட்கல, கண்ணிலையும் பார்க்கல. ஆனால் நான் சொல்லும் போது அஸ்வின் வந்து கேட்குறான், ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு எப்படி இருந்துச்சு அவர் எப்படி இருந்துச்சு. ஹெட்ஃபோன்லாம் போட்டாங்களா, என்ன மாதிரி பாத்தியா, காட்டினாங்களா, குழந்தை உருவத்தை காட்டினாங்களா, இல்லை ஹார்ட் பீட் எப்படி காட்டினாங்க, சவுண்ட் ஸ்பீக்கர்லாம் வச்சு கேட்டையா, ஒவ்வொன்றா கேட்டிருக்கேன் நானும். அஸ்வின் அந்த தண்ணிக்குள்ள ஹார்ட் பீட் கிட்ட எப்படி இருக்கும் அஸ்வின் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். அதுல வேற நான் சொல்லி காட்டுறேன், எப்படி ப்ளூ ப்ளூ அப்படி வருதா, இல்லை இப்படி கேட்குது அப்படின்னு நான் வேற இது வேற மிமிக்ரி வேற பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தாங்க கிட்ட. இந்த மாதிரி கேட்டுச்சு, அந்த மாதிரி கேட்டுச்சுன்னு. அப்புறம் அவன் மேடம் 2-3 மிமிக்ரி பண்ணி காட்டினான், இந்த மாதிரி கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து இவன் ஒரு ஏக்கமும் நான் பார்த்தேன், இவனோட சந்தோஷமும் நான் பார்த்தேன். ஏன்னா குழந்தைக்கு ஹார்ட் பீட் நான் சொல்லும் போது அவனுக்கு புரிஞ்சுக்க முடியுது, அந்த இடத்துல வந்து நான் இல்லை அப்படின்னு சொல்லி. அதான் நான் இந்த படம் பார்த்து தான் கெட்டு போயிட்டேன். படத்துல அதை எல்லாரையும் அலோவ் பண்ற மாதிரி, அவங்க வீட்டுக்காரெல்லாம் கேட்குற மாதிரி காட்டுறாங்க. இன்னொன்று எல்லாமே பண்றாங்க, நம்மளும் அதே மாதிரி தான் இங்கே நடக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டோம். இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாரும் அதே எக்ஸைட்மெண்ட் தான் இருப்பீங்க. எப்படின்னா குழந்தை பிறக்கும் போது அப்பாவே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குன்னு ஆப்ரேஷன் ட்ரெஸ் போட்டு வெளில கொண்டு வருவாங்க, கூட இருப்பாங்க. சில ஹாஸ்பிட்டல் அலோவ் பண்றாங்க. நாங்க வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்கோம், அதை நாங்க யார்ட்டையும் சொல்லலை. இன்னொரு ஹாஸ்பிட்டல் நாங்க பார்த்துட்டு இருக்கோம், கருணாம்பிகைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து
கேட்க எப்படி சொல்றது அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அலோவ் பண்ண கேட்டிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நாங்களும் அங்கே போய் நாங்கள் நார்மல் சும்மா இன்னொரு ஹாஸ்பிட்டல் பார்க்கணும்னு சொல்லி அங்கே ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டாக்டர் கிட்ட போயிட்டோம். டாக்டர் ஹார்ட் பீட்லாம் பார்த்தீங்களா அப்படின்னா இவனும் தலையாட்டா எனக்கு காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே ஓகேவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டி ஸ்கேன் தான். என்டி ஸ்கேன் பார்த்தீங்கன்னா June 30 இல்லை July 1, June 30 நினைக்கிறேன். June 30 எழுதி கொடுத்துருந்தாங்க என்டி ஸ்கேனு. ஓகே தான், எல்லாமே முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்டி ஸ்கேனுங்கிறது வந்து நான் ரொம்ப பயந்த ஒரு விஷயம். எப்படி சொல்கிறது, ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அதில் தான் வந்து இந்த எலும்பெல்லாம் தெரியும், இந்த நோஸில் வளர்ந்துருக்கிறது தெரியும். நமக்கு 13 வீக்ஸ் ஆகலாம், அதுக்கு மேலேயும் ஆகலாம் தெரியறக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நர்வஸ் ஆக்கி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி ஓகே இந்த ஹார்ட் பீட் கேட்டதே சந்தோஷம், அந்த சந்தோஷத்தோடய நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஹார்ட் பீட்டோட க்ரோத்தும் பார்த்து நம்ம சொன்னாங்க, க்ரோத் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாமே சொன்னாங்க. க்ரோத்தும் நல்லா இருக்குது, ஹார்ட் பீட் நல்லா அப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா கிளியராக தெரியும் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஹார்ட் பீட் வந்து கேட்டீங்க, அந்த ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவே வரல, தெரியல. ஹார்ட் பீட் கேட்டோம்னா ஃபோட்டோ இந்த நெக்ஸ்ட் டைம் போவோம், அப்போ போய் நாங்கள் கேட்குறோம் அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வீடியோவை போடுறோம். அது உங்களுக்கு வீடியோவா போடுறதுமோ இல்லையோ எங்களுக்கு நல்ல ஒரு மெமரி. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் எல்லாம் அந்த ஒரு இந்த போட்டோன்னு நினைக்கிறேன், அந்த போட்டோன்னு நினைக்கிறேன், அந்த அலைன்மெண்ட் மாதிரி வரும். உங்களுக்கு வந்து பிக் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அங்கே அனுப்பிச்சிருவோம், நீங்க டாக்டர்கிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் மறந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு நிறையா. அதில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ வீடியோஸ் போடுறீங்க, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க ஓகே, இத்தனை வீடியோஸ் போடுறீங்களே, குழந்தை இல்லாதவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா அவங்க வீடியோஸை பார்த்து, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கீழேயே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா எங்களுக்கு அப்படிலாம் தோணலை, எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, அவங்க போடுறது எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ஏன் நீங்கள் அப்படி சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணுறீங்க? ஏன் குழந்தை இல்லைங்கிறதுலாம் இல்லை, எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும். கேட்குறதா எதுக்கு நீங்கள் அவங்கள குத்தி குத்தி காமிக்கிறீங்க? குழந்தை இல்லைங்கிற வார்த்தை நீங்கள் விடவே கூடாது. குழந்தை இல்லாதவங்க கஷ்டப்படுவோம், குழந்தை இல்லாதவங்க இதையே சொல்கிறீங்க. எல்லாத்துக்குமே ஒரு நாளில் குழந்தை பிறக்க தான் போகுது, அதை எதுக்கு சுட்டி காட்டி அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறீங்க? அது வந்து வேணாம், குழந்தை இல்லை அப்படிங்கிற டாப்பிக்கே எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு இதில் வர பேட் கமெண்ட் இப்போ எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து பேபி 5 இயர்ஸா இல்லை, ப்ரே பண்ணிக்கோங்க அப்படி சொன்னால் வேற. குழந்தை இல்லாதவங்க உங்கள் வீடியோ பார்த்து கஷ்டப்படுவாங்க, அதையே சுட்டி காமிக்கிறீங்க, எனக்கு அது பிடிக்கல. ஸோ அது எல்லாருமே என்னையுமே நிறைய பேர் காமிச்சிருக்காங்க, அதனால சொல்கிறேன் எனக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆகும். இதுக்கும் நாங்கள் பிளான் பண்ணாம விட்டதுக்கே எங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது. ஸோ அப்போ எல்லாத்தோட மனநல நீங்கள் யோசிச்சுட்டு பேசுங்க. தயவு செஞ்சு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒன்றா ஒற்றுமையாக இருந்து பழகுங்க. ஏன்னா கடைசியில் நமக்கே எல்லாமே திருப்பி நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நம்ம என்ன பண்ணுறோமோ அது திருப்பி நல்லாவே நடக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்டி ஸ்கேனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு என்டி ஸ்கேன் வீடியோ, அது வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ. எஸ், ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா பேபியோட க்ரோத்து, அப்புறம் மைண்டு, இது எப்படி சொல்கிறது, இது எல்லாமே வந்து அதெல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்ததாக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.